ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தளபதியோட வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அதாவது நேற்று அதிகாலை 5 மணிக்கிட்ட தளபதியோட லேண்ட்லைன் போனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபோன் காலில் தான் யாரோ மிரட்டல் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஃபோன் கால் குறித்து தளபதி புகார் கொடுத்ததை அடுத்து மோப்ப நாய்களுடன் தளபதி வீட்டில் சர்ச்சும் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல வேலையா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த கால் வெறும் புரளி தான். அண்ட் அந்த கால் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில்ல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல போலீஸ் கிட்ட சிக்கி இருக்கிற மரக்காணத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தானா. அண்ட் இதே விஷயத்த ஆல்ரெடி பண்ணி போலீஸ் கிட்டயும் சிக்கி திரும்பவும் அதே பண்ணிட்டு இருக்கானா. அவனை மனநல மருத்துவமனையில தான் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து மிரட்டுறதுல அவனுக்கு என்ன ஹைன்றது தெரியல. ஸோ டெஃபினட்டா சைக்கோவா தான் இருக்கணும். ஆனா இந்த ஒரு ஃபேக்கான கால்னால நீலாங்கரையை நேத்தி பதட்டமா இருந்திருக்கு. வெடிகுண்டு குறித்து மோப்பநாயுடன் சோதனை பண்ண சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அண்ட் என்னதான் இது ஒரு ஃபேக்கான கால் அப்படின்றது தளபதிக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நைட் மேரா தான் இருக்கும். அதுவும் முன்னாடினா கூட பரவாயில்ல, வெறும் ஆக்டர் தான். பட் இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பொலிட்டிஷியன் வேற. ஸோ நிறைய த்ரெட்ஸ் இருக்கும். அதுவும் ஆல்ரெடி ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துமே இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. தளபதியோட ஃபோன் நம்பர் கிடைச்சா அதிகபட்சம் தளபதி கிட்ட பேச வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை பண்ணா கூட பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமாச்சும் அந்த சம்பந்தப்பட்ட இளைஞரை பிடிச்சு இதுக்கப்புறம் பண்ணாத வகையில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.